எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். சத்தா சாப்பிடுவீங்களா நீங்களா? இல்ல சத்தா சாப்பிடுற விஷயங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்களே அதை தான் நிறைய விரும்பி சாப்பிடுவீங்களா? ஓ, சத்தா சாப்பிடுவீங்களா? சபாஷ். சில காய்கறிகள் சில பழங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காய்கறிகள் பழங்களையும் நீங்க உங்களோட உணவுல சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் நமக்கு சேரும். நான் ஒன்னு சொல்றேன், அதை செஞ்சு பாக்குறீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ ஏதோ ஒரு கிழமையை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத காயையோ பழத்தையோ உங்க அம்மாவை கொடுக்க சொல்லுங்க. அதனால வாரத்துல எந்த நாள் அப்படிங்கறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. அந்த காய்கறியோ பழத்தையோ சாப்பிட பழகிக்கங்க. எல்லா விதமான சத்தும் நம்ம உடம்புக்கு சேர்ந்தாதான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே மாதிரி எதை கொடுத்தாலும் அதை மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரியா? எதுக்கு இன்னைக்கு நம்ம காய்கறியையும் பழத்தையும் பத்தி பேசுறோம்? இன்னைக்கு நம்ம காய்கறி பத்தின கதையை தான் கேட்க போறோம். தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட கதை சொல்லறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சம்யுக்தா அருண், இன்னொருத்தர் ஸ்ரவன் ராஜேஷ். தக்காளி சட்னியை செய்தது யார்? எழுதியவர் கவிதா. தமிழில் கிருஷ்ணன். வெளியீடு பிரதம் புக்ஸ். இன்று தாராவும் ரவியும் சந்தைக்கு செல்கின்றனர். வாங்க வேண்டிய பழங்கள் காய்கறிகளின் பட்டியலை அம்மா அவர்களிடம் கொடுத்துள்ளார். சந்தையில் சாறு நிறைந்த சிவப்பு தக்காளிகளை தாரா பார்த்தாள். அம்மா, நம்மளுக்கு பிடிச்ச தக்காளி சட்னியை செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் அவள். காய்கறிகள் விற்பவரான முத்து எல்லாவற்றையும் எடை போட்டார். பையினுள் இவை எல்லாம் சென்றன. 1 கிலோ சிவப்பு தக்காளிகள், 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1 தேங்காய், 6 எலுமிச்சம்பழங்கள். தாராவும் ரவியும் பாடிக்கொண்டே வீடு திரும்புகின்றனர். எங்களுக்கு வேணும் தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சட்னி. அம்மா செய்யற சுவையான தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சட்னி. திடீரென்று உன் கால் மேல ஏதாவது சிந்துதான் என்ன என்று ரவி தாராவிடம் கேட்டான். பை ஈரமாக இருந்தது. அடடா, கீழே இருந்த தக்காளிகள் எல்லாம் நசுங்கி போயிருந்தன. தாரா ரவியிடம் முணுமுணுத்தாள். எல்லாம் நசுங்கி போச்சு. நம்ம பண்ணிருக்கிற தக்காளி சட்னி பார்க்க நல்லாவே இல்ல, அம்மா செய்யறது மாதிரி இல்ல என்றாள். அடுத்த முறை காய்கறி வாங்க செல்லும் போது தாராவும் ரவியும் கவனமாக இருந்தனர். கனமான காய்கறிகள் கீழே, லேசான மென்மையான காய்கறிகள் மேலே என்று ரவி சொல்லிக்கொண்டே இருந்தான். பைக்குள் இவையெல்லாம் சென்றன. 1 தர்பூசணி, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1 தேங்காய், 1/2 கிலோ திராட்சை, 6 வாழைக்காய்கள், 1/2 கிலோ தக்காளி, எல்லாத்துக்கும் மேல. ஆனால் வீட்டிற்கு சென்றபோது திராட்சைகள் வாழைக்காய்களின் அடியில் நசுங்கி திராட்சை பழ சாறாக மாறியிருப்பதை அவர்கள் கண்டார்கள். அன்னைக்கு தக்காளியை சட்னி பண்ணிட்டோம், இன்னைக்கு திராட்சைகளை பழச்சாரா மாத்திட்டோம். அடுத்த தடவை நம்ம என்ன செய்ய போறோமோ என்று தாரா வருத்தத்தோடு சொன்னாள். அடுத்த வாரம் அம்மாவின் பட்டியலில் ஆரஞ்சுகள் இருந்தன. அவை மென்மையாகவும் லேசாகவும் இருந்தன. எனவே அவை தக்காளிகளை அடுத்து மேலே வைக்கப்பட்டன. தாராவும் ரவியும் சட்டினி பாடலை பாடிக்கொண்டே வீடு திரும்புகையில் மரங்களின் மேல் 4 குரங்குகள் இருந்தன. குரங்குகளுக்கு தாகமாக இருந்ததால் ஆரஞ்சு பழங்களை ரவியிடமிருந்தும் தாராவிடமிருந்தும் பறித்து கொண்டு சென்று பழங்களை எல்லாம் தின்றுவிட்டன. காணாமல் போன ஆரஞ்சு பழங்களை பற்றி கேள்விப்பட்ட அம்மா அவர்களை அணைத்து கொண்டார். அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம் என்றார். அடுத்த வாரம் தாராவும் ரவியும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டனர். ஆரஞ்சுகளை எல்லாவற்றையும் விட லேசான புதினா இலைகளுக்கு கீழே மறைத்து வைத்தனர். இப்போது தாகம் கொண்ட குரங்குகளால்
ஆரஞ்சுகளை கண்டுபிடிக்க முடியாதல்லவா? அன்று இரவு அம்மா சுவையான தக்காளி சட்னியும் எலுமிச்சை சாதமும் செய்தார். தாராவும் ரவியும் சப்பு கொட்டிக்கொண்டு விரைவாக சாப்பிட்டனர். அதன்பின் அவர்களுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? ஆம், இனிப்பான சாறு நிறைந்த ஆரஞ்சுகள். அம்மா, தக்காளி சட்னி பிரமாதம். அம்மா, எலுமிச்சை சாதம் பிரமாதம். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா யார் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்களோ அவங்கள பாராட்டுங்க. உங்களுக்காக ஆசையோடையும் அன்போடையும் சமைச்சு கொடுக்கறாங்கல்ல, அவங்கள நீங்க பாராட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதனால உங்க அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ யாரு சமைச்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட உங்க பாராட்ட தெரிவிச்சுக்கணும். சரியா? இப்போ நான் உங்களை 2 கேள்வி கேட்க போறேன். விடை சொல்ல தயாரா இருக்கீங்களா? கேள்வி, உங்களோட அம்மா ஆப்பிள், தர்பூசணி, வாழைப்பழம் ஆகிய 3 பழங்களை வாங்கி வர சொல்றாங்க. கடைக்கு உங்களை அனுப்பினா எந்த பழத்தை அடியில வைக்கவே மாட்டீங்க? ஸ்ரவன், இதுக்கு நீ பதில் சொல்றியா? வாழைப்பழம். ஏன்? ஏன்னா அதை கீழே வச்சா தர்பூசணியோட இடையிலேயே அது நசுங்கிடும். சரியான பதில். சம்யுக்தா, உனக்கு ஒரு கேள்வி. உங்க அப்பா 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ துவரம்பருப்பு, 2 பிஸ்கெட் பொட்டலங்களை வாங்கிட்டு வராரு. அதுல எந்த பொருளை மேல வைக்கணும்? பிஸ்கெட். ஏன்? அப்பதான் அது நொறுங்காம இருக்கும். சரியான பதில். என்ன குழந்தைகளா, நீங்களும் சரியான பதில் சொன்னீங்களா? அடுத்த முறை கடைக்கு உங்க அப்பா அம்மாவோட பொருள்கள் வாங்க போகும்போது எப்படி அடுக்குறாங்கங்கிறத கவனிங்க. உடையிற பொருட்களையோ நசுங்குற பொருட்களையோ மேல வைக்கணும். அப்பதான் சேதம் இல்லாம எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். எந்த பொருளையும் சேதம் பண்ணக்கூடாது இல்ல குழந்தைகளா? எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிறீங்களா? சபாஷ். இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.